கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, செம்மையானவனை அவருடைய முகம் அவன் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த 600 பேர் கூட்டத்தில் அவங்க கல் எடுத்தாங்க, அதை தாவீதை பார்த்துட்டே இருக்கிறார். என் தாவீது என்ன செய்ய போறான்? அப்படி வரும்போது ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு ஆட்டோ கூட எங்க போனா சர்ச்சில் போய் விழுந்து கிடக்கணும். எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் கதறணும். அன்னைக்கு ஒரு சகோதரர் அப்படி விறுவிறுன்னு மேலே போனார், சர்ச்சில் கீழே நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. என்ன பிரதர்? எல்லாத்தையும் கொட்டி தீத்தாச்சு. ரைட், நான் போயிட்டு வரேன். ஹல்லேலூயா. அமைதியாயிரணும், அறிக்கையிடணும். பாருங்க ஆண்டவரே, என்ன அறிவார் ஒருத்தரும் கிடையாது. இதை வேற யார்ட்டையும் சொல்லல தாவீது. கெபியில இருந்து, வீட்டில இருந்து மீகால்கிட்ட சொல்லல, அரண்மனையில இருந்து சவுல்கிட்ட சொல்லல, கெபியில இருந்து இயேசுட்ட. ஆமென். அந்த தாவீது, அமைதியா இருந்த தாவீது, அறிக்கையிட்ட தாவீது இப்ப அபயமிடுறான், கத்துறான். எனக்கு இறங்கும் என்ற வார்த்தை பலமுறை தாவீது பயன்படுத்துகிறான். கத்துறா. தாவீது கத்துனதும் சங்கீதம் 18:6 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. 7வது வசனம், அப்பொழுது பூமி அசைந்தது, அவர் கோபம் கொண்டபடியால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கோபம் கொண்டபடியால். 13வது வசனம், கர்த்தர் வானங்களிலே குமுறினார். இங்க நான் கத்துனா, பரலோகத்திலிருந்து அவர் கத்துவார். ஆமென், ஆமென். ராலா மாதோரோ ஷேரே மாம்ரோலா கதடரா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து 16 ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை, மிகவும் நெருக்கப்பட்டேனே, அது நடுவில் இருந்து என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு, எல்லாரும் இந்த வார்த்தை, கர்த்தரோ எனக்கு, இந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். 19வது வசனம், அவர் விசாலமான, எல்லாரும் சொல்லுங்க, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, அடுத்த வார்த்தை, என்மேல் பிரியமாயிருந்தபடியா, என்மேல் பிரியமாயிருந்தபடியா என்னை தப்புவித்தார். என்மேல். அப்ப ஏன் நான் எல்லாரும் பேசுறது மாதிரி பேசக்கூடாது? அவர் என்மேல் எப்படி இருக்கிறார்? நான் ஏன் வேற யார்கிட்டையும் போய் அறிக்கை செய்யக்கூடாது? அவர் என்மேல் என்ன எப்படி இருக்கிறார்? பார்க்கிறார். என் பிள்ளை பாரு, யார்கிட்ட எல்லாரும் பேசுறாங்க, அமைதியா என் சமூகத்துல உட்கார்ந்து இருந்துட்டு அறிக்கையிடுறான், அபயமிடுறான். அவர் குமுறினாராம், அவரால் தாங்க முடியல. ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட அழுவதுக்கு பதிலாக இன்னொரு ஆள்கிட்ட போய் அழுறேன்னா நான் என்ன சொல்றேன்னா, என் கண்ணீரை துடைக்கிறது ஆண்டவர் இல்லை என்பதை அல்லவா நான் சொல்லுகிறேன். அமைதியா இருங்க மற்றவங்க முன்னாடி. ஏனென்றால் உங்கள் பேச்சிலே அகப்படுத்த சத்ரு வலை விரித்து காத்திருக்கிறார். என்னெல்லாம் தோணுதோ ஆண்டவர் சமத்தில் அறிக்கை எடுங்க. தாவீது சொன்னதெல்லாம் ஒரு ஜெபமாய் கோர்வையா சொல்ல முடியாது. மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். என் மனசை, என் இருதயத்தை நான் ஊட்டணும். அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றது, எல்லாத்தையும் சொல்றது. பாருங்க ஆண்டவரே, நீங்க பார்க்க தானே ஒரு செய்றீங்க. நம்ம ஜெபம்னாலே நம்ம டோன்லாம் மாறுது இல்ல. காமனா பேசும்போது அது ஒரு ஒழுங்கு அழகு, நம்ம டோன்லாம் மாறுது. நல்லா பேசிட்டு இருப்பா, ஜெபம் பரிசுத்த பிதாவே அப்படின்னு எங்க இருந்து வருது இந்த டோன்? ஆண்டவரே பயங்காட்டுறது. நம்ம தேவ சமூகத்தில் நல்ல நார்மலா மனம் திறந்து பேசணும்.
மனம் திறந்து. இதுதான் ஆண்டவர் விரும்புறார். அதான் அறிக்கையிட்டேன், சொல்லிட்டே இருந்தேன். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, நான் வெளிப்படுத்திட்டே இருந்தேன். நான் எதனால நெருக்கப்படுறேன் எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்திட்டே இருந்தேன். அறிக்கையிட்டு ஆமேன் போடாம சொல்லிட்டு அப்படியே கையை உயர்த்தி அபயப்படுறார். அப்பா, எனக்கு உங்களை விட்ட யார் ஆண்டவரே? நீங்க தானப்ப, நீங்க தான் ஏதாவது. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். அறிக்கையிட்டதை கேட்டார். அபயமிட்டதும் கர்த்தர் குமரிட்டார். கர்த்தர் குமரிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தாவீதினுடைய சாட்சி என்ன? சங்கீதம் 54:7 வாசித்து செபிக்க போகிறோம். சங்கீதம் 54:7. அவர், நான் யாரிடத்தில் அபயமிட்டேனோ அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென். 129 ஒன்றை வாசித்தோமே. சிறு வயது துவங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். 129 2ஐயும் வாசித்தால் அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். நல்ல கரங்களை தட்டி. நெருக்கத்தின் மத்தியிலே வாழுகிற சகோதரா சகோதரி, நெருக்கப்படுகிறது உண்மைதான். ஆனால் அவர்கள் மேற்கொண்டால் இன்னைக்கு நீங்க இங்க இருக்க முடியாது. தாவீதுக்கு தேவ சமூகத்தில் இருந்திருக்க முடியாது. இன்னும் நெருக்கம் இருக்கிறது. ஆனா மேற்கொள்ளலனா கர்த்தர் உங்களை மேற்கொள்ளும்படிக்கு உங்கள் தீபத்தை அணையாமல் கிருபையாய் காத்து வருகிறார். சங்கீதம் 54:7 தாவீதினுடைய சாட்சியாய் இருக்கிறது போல உங்கள் வாழ்க்கையிலும் சங்கீதம் 54:7 இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விதைக்கிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, அன்று உங்களை கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஷலபா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில சங்கீதம் 54:7 ஷேராம் ரோ ஷேரே எல்லா நெருக்கத்தையும் நீக்கி இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகள் எந்தெந்த பகுதியிலே எந்தெந்த நிலையிலே யார் யாரால் நெருக்கப்படுகிறார்களோ, மிகவும் நெருக்கப்படுகிறார்களோ, அந்த எல்லா நெருக்கத்தை நீக்கி நீர் விடுவிக்க போகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் நேம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சங்கீதம் எல்லாம் தலையில உங்க இடது கை எப்படி வச்சுட்டு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சங்கீதம் 54:7 என் சாட்சியாய் மாற போகிறது. சங்கீதம் 54:7 என் சாட்சியாய் மாற போகிறது. இயேசுவின் நாமத்திலே ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில.